ஆல் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப்ஃபுல்லி எல்லாம் ஹாப்பியாக ஜாலியாக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட் வீக்கில் வந்து நான் சொல்லியிருந்தேன், என்னோடய மதர் வந்து ஆயில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லிட்டு இருந்த ஒர்க்கும் வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எல்லா ஒர்க்குமே வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இனி அதை வந்து மெயின்டைன் பண்ணுற ஒர்க் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது போக இந்த வீக் வந்து என்ன ஒர்க் வந்து நான் ஃபினிஷ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் லாஸ்ட் வீக் சொல்லியிருந்த மாதிரி 3 சுடி வந்து நான் ரெடி பண்ண வேண்டியதாக இருந்தது. ஓகேங்களா? ஸோ அதில் 2 வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். சக்ஸஸ்ஃபுல்லி ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா அவங்க வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஓகே என்ன அப்டேட் சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ தட் நான் சொன்னேன் இன்றைக்கி இல்லை நாளைக்கு வந்து நான் டெலிவர் பண்ணிடுறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது போக இன்னொன்று இருக்குது. அது வந்து கிளைண்ட் வந்து எனக்கு ஒரு பிக்சர் வந்து அனுப்பியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பிக்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸை வந்து மேக் பண்ணோம். ஓகே. அண்ட் தென் அது போக ஒரு சாரீ மாதிரி இருக்குது. ஒரு சாரீ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சாரியை வந்து அவங்க கொஞ்சம் ரெக்யர்மெண்ட் இருக்குது. ஸோ எனக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து மேக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட கிட்டுக்கு ஓகேங்களா? அந்த அவங்க வந்து ஒரு 15 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கிட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து மேக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட மெட்டீரியல்ஸ் வந்து நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஓகேங்களா? அதான் அந்த 2 சுடி நான் ரெடி பண்ணிட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அதோட இமேஜஸும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது அவங்க ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிலாம் கேட்கல. இல்லை எனக்கு நார்மல் யூஸ்க்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்றத அவங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ. ஓகேங்களா? நார்மலாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு நான் நெக்கு மட்டும்தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ மற்றது எல்லாமே எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. நார்மலான சுடி தான். இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலான சுடி தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நெக் பேட்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிசைனியாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் வந்து வேவியாக இருக்கும். இப்படி வந்து இருக்கும். ஓகே. இதுதான் வந்து அந்த சாரீ. ஸோ இந்த சாரியில் வந்து அவங்க ஒரு ஃப்ராக் மாதிரி வந்து ரெடி பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் டிசைனியாக அவங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிட்டு, அதாவது டிசைனை வந்து அவங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஓகே அப்படின்னா நம்ம இதில் வந்து மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. நீங்கள் வந்து இப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 சுடி வந்து நார்மலான டிசைன் தான், டெய்லி வியர் தான் வந்து அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து எந்த ஒர்க்குமே நான் பண்ணல. சும்மா நெக் டிசைன் மட்டும் ஒரு ட்ரெஸ்ஸுக்குமே வந்து கொஞ்சம் நெக் டிசைன் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். மற்றபடி எதுவுமே இல்லை, நார்மலாக தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஃபைனலாக ஒரு சாரீ காமிச்சேன் இல்லைங்களா? அந்த சாரியோட டிசைனை வந்து அவங்களுக்கு ட்ரா பண்ணி நான் அவங்களுக்கு காமிப்பேன். அவங்க வந்து ஓகே சொன்னாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நான் அடுத்த ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன், அதை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் அது போக இன் பிட்வீனில் வந்து எனக்கு ஒரு ப்ரௌனி ஆர்டர் வந்துருந்தது. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க. அந்த டெம்ப்டிங் வந்து என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆக்சுவலி எனக்கு வந்து ப்ரௌனி பிடிக்கவே பிடிக்காது. ஏன் அப்படின்னா அது நான் முன்னாடி டேஸ்ட் பண்ணி பார்த்தது கிடையாது. அதுவும் இல்லாமல் எனக்கு நிறைய ப்ரௌனி ஆர்டர்ஸும் வந்ததில்லை ஊரில் இருக்கும்போது. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ப்ரௌனி ஆர்டர்ஸ் வந்தது. அதனால் நான் ஃபஸ்ட்டு மேக் பண்ணும்போது ஓகே இது என்ன அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம நிறைய ப்ரௌனி பார்த்துருக்கோம் இல்லையா முன்னாடி, என்ன சொல்கிறது, வெளியே யாராச்சும் சாப்பிடும்போது அந்த மாதிரி பார்க்கும்போது சம் வித் ஐஸ்கிரீமோட சாப்பிடுவாங்க. ஓகே அவங்க அப்படி தான் சாப்பிடுவாங்க போல் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு ஆர்டர்ஸ் வரும்போது அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அல்டிமேட்டாக இருக்குங்க. சீரியஸ்லி நான் அந்த டேஸ்ட்டுக்கு அடிக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இனி வந்து எப்போவுமே என்னோடய பேஸ்கெட்டில் வந்து ப்ரௌனி கண்டிப்பாக இருக்கும். ஸோ நான் ஆக்சுவலி அதை நான் பிக்சர் வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. ஸோ இது வந்து நான் கஸ்டமருக்கு வந்து செகண்ட் டைம் பண்ணி கொடுக்குறேன். சேம் கஸ்டமருக்கு 2 டைம் நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். அவங்க ரொம்ப விரும்பி வந்து அக்கா ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லவ்வோடு வந்து கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணவும் ஆசையாக இருக்குது. ஸோ அதை சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. சீரியஸ்லி நீங்களும் வந்து உங்களால் முடிஞ்சது தான் வாங்கி சாப்பிடுங்க. இல்லை அப்படின்னா செஞ்சு சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான் ப்ரௌனி எல்லாமே மேக் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் என்ன கொஞ்சம் காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் பல்காகவும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 1/2 kgக்கே வந்து 100 கிராம் பட்டர், ஸோ 200 கிராம் சாக்லேட் அந்த மாதிரி வந்து தேவைப்படும். எல்லாருனாலையும் அதை ரெடி பண்ண முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஆனால் உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் அது போக வேறு இன்னும் இந்த வீக்கில் வந்து இன்னும் 2 more ட்ரெஸ்ஸஸ் வந்து மேக் பண்ணணும். அதாவது ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்ணணும். ஸோ நான் அதுவும் வந்து அது என்கிட்ட வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது கிளாத் அப்படின்றது எல்லாமே.
அண்ட் தென் அது போக ஸோ லாஸ்ட் வீக் வந்து என்னோட ஒரு செலிப்ரேஷன் இருந்தது. ஆக்சுவலி என்னோட பர்த்டே செலிப்ரேஷன் இருந்தது. நான் 3 டைம்ஸ் வந்து இந்த டைம் நான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணேன். ஸோ ஒன்று வந்து என்னோட ஃபேமிலி, ஓகேங்களா, என்னோட ஃபேமிலி வந்து நைட்டு 12 எழுந்திரிச்சு விஷ் பண்ணது அந்த ஒரு விஷ். அண்ட் தென் அன்கண்டிஷ்னல் லவ் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்றத விட அது வந்து நீங்கள் அந்த அன்கண்டிஷ்னல் லவ் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது எனக்கு தெரியாது. பட் ஆனால் அந்த ஒரு லக்கி ஆப்ஷன் வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு வீடியோ வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ வந்து செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்பனா எவ்வளோ இந்த அளவுக்கு லவ் யார்கிட்டயும் இருந்து கிடைக்காது இல்லையா? ஸோ அதனால் நான் உங்களுக்கு வந்து வீடியோ ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். அப்படி என்னடி சார் இது என்னது கேக்கு பிளேட் கட் ஆகுமாடி பிஸ்கட் கட் பண்ணி அப்போ ஏய் கேக்கு தானா அது கட்டே ஆக மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் பலியாடி யாரு? வீடியோ வந்து செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து என்னோட ஊரில் எடுத்தது, ஓகேங்களா. ஊரில் வந்து நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி, இந்த பிளேஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து ஊரில் வந்து நான் டியூஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தேன், ஓகேங்களா. ஸோ அங்கே வந்து அந்த குழந்தைங்களோட ரொம்ப அட்டாச்சுனா இப்போ நான் போன உடனே இப்போ எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னா சொல்லிவிட்டு அவங்க வந்து ஹக் பண்ணுறது, அவங்க வந்து நீங்கள் எப்போ வந்தீங்க, நாங்கள் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு லவ்வெல்லாம் கிடைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் தென் எப்போவுமே வந்து என்னோட சுற்றி வந்து ஒரு சந்தோஷமான ஒரு என்விரான்மெண்ட்டு இருந்துகிட்டே இருக்கும். அதாவது வென் இட் கம்ஸ் டு அந்த பாயிண்ட்டுக்கு அந்த குழந்தைங்களெல்லாம் பார்க்கும்போது, இப்போ நான் வந்து ட்ராவல் பண்ணி போகிறேன் அப்படின்னா, வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா கேட் கிட்டே இருப்பாங்க. இப்போ நான் ஒரு நாள் போகல அப்படின்னாலும், ஏன் நீங்கள் வரல, நாங்கள் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறோம், நீங்கள் இப்போல்லாம் எங்களோட விளையாடுறதே இல்லை அந்தளவுக்கு வந்து ஒரு அட்டாச்சான வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த குழந்தைங்களோட. ஸோ இப்போ நான் கட் பண்ண கேக் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட எந்த ஒரு மெட்டீரியலும் இல்லை. அதாவது கேக் ரெடி பண்ணுறதுக்கு மெட்டீரியல், பட் இருந்தாலுமே என்னோடய பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு ஓரியோ பிஸ்கெட் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த ஓரியோ பிஸ்கெட்டில் இருக்கிற க்ரீமை மட்டும் செப்பரேட் பண்ணி அது எப்படி அந்த ஷேப்க்கு அவங்க கொண்டு வந்தாங்கன்னு என்னால் இப்போ வரைக்கும் வந்து யோசிச்சு பார்க்க முடியல. பட் ஆனால் அவங்க அவ்வளோ எஃபோர்ட் போட்டு அந்த டே ஃபுல்லாக வந்து எஃபோர்ட் போட்டு அதுக்கு ஒரு ஷேப் கொடுத்து, அதுக்கு அடியில் வந்து ஒரு பேஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அதை பார்க்கவே. பட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதுவும் இல்லாமல் எனக்கு சர்ப்ரைஸாக கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு கண் எல்லாமே க்ளோஸ் பண்ணி ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஆக்சுவலி சொல்ல போனோம் அப்படின்னா இது என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு இந்த மாதிரி வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது. அதனால தான் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணேன். நான் இந்த அளவுக்கு லவ் கிடைக்கிறதுக்கு உண்மையாக நான் கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ கொடுத்து வச்சுருக்கா அப்படின்ற ஒரு பார்ட் போகுமே. ஸோ அந்த லவ் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ணலைங்க. ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணினேன். நான் செஞ்ச ஒரே ஒரு சின்ன விஷயம், அவங்க ஒரு ஐடியா எடுத்துகிட்டு வரும்போது நான் அவங்கள அப்ரோச் பண்ணினேன். அதாவது ஒரு நல்ல முறையில், ஓகே கண்ணா இது வந்து நல்லா இருக்குது, இதை வந்து நீங்கள் இன்னும் பெட்டராக பண்ணணும். ஸோ அவங்க ஏதாச்சும் ஒரு ஐடியா கொண்டு வந்தாங்கன்னா நான் அவங்களுக்கு வந்து ஐடியா வந்து சப்போர்ட் பண்ணுவேன். ஓகே நீங்கள் இது பண்ணுங்கள், இல்லை என்கிட்ட நம்ம இது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி வரும்போது கண்டிப்பாக பண்ணலாம், இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு என்கரேஜ் பண்ணுவேன். அவ்வளோதான் நான் செஞ்ச ஒரே ஒரு விஷயம், அவங்கள என்கரேஜ் பண்ணுவேன். ஏதாச்சும் ஃபங்க்ஷன் மாதிரி வந்துச்சு அப்படின்னா நாங்கள் வந்து கேம்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த கேம்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து குட்டி குட்டி கிஃப்ட், இந்த கம்மல், பென்சில், பென் இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு இப்போ வந்து அதுலேருந்து கொஞ்சம் பிரேக் எடுத்திருக்கேன், ஓகேங்களா. பிரேக்னால் இனி அவங்களோட அந்தளவுக்கு வந்து அட்டாச்மெண்ட்டாக இருக்குமான்னு தெரியாது. பட் இருந்தாலும் ஸோ அந்த லவ் வந்து கண்டினியூஸாக வந்து இருக்குது அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஆனால் அவங்க அது வளர்ந்ததுக்கப்புறம் இருக்குமா அப்படின்னா நம்மளால சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அந்த டைமில் அந்த டேயில் அந்த பர்டிகுலர் டைமில் வந்து எனக்கு அந்த லவ் கிடைச்சது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நானும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சீரியஸ்லி. ஸோ யா தட்ஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய், see you in the next video.